ஏதோ ஒண்ணு உறுத்திக்கிட்டே இருக்குங்க. ஏங்க, கோவிலுக்கு போய் குருஜிய பாத்துட்டு வந்துடலாம். என் மனசுல இருக்கிற குழப்பத்துக்கு அவர் விட கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். நல்ல விஷயம்தான். தாராளமா போய் குருஜியை பார்த்து உன்னோட குழப்பத்தை சொல்லு. நிச்சயம் அவர் ஒரு நல்ல வழி காமிப்பாரு. அப்படியே செய்றேன். சுந்தரம், அம்மா, எனக்கு கோவிலுக்கு போகணும். கார் எடு. சரிங்கம்மா. என்னங்க, நான் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா. சொல்லுங்க. கோவிலுக்கு போன மாதிரிதான். ஓ, இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன். நான் வந்துட்டு இத பத்தின டீடைல்ஸ் உங்களுக்கு சொல்றேனே. ஓகே மேடம், ரொம்ப அர்ஜென்ட். யா, I'll call you in 1 hour. ஓகே மேடம். சரி. எங்க பார்வதியை காணோம்? மூத்த மருமகளை தேடுறா போல இருக்கு. ஐஸ்வர்யா, ஆண்டி, என் கூட கோவிலுக்கு வரியா? அப்போ பார்வதியை கூட்டிட்டு போலான்னு நினைச்சிருக்கா. அவ இல்லைன்னு இவள கூப்பிடுறா. அதென்ன கோவிலுக்கு நான் கூப்பிட்டா இப்படி யோசிக்கிற? வேற ஏதாவது முக்கியமா இருக்கா? அது வந்து எதுவா இருந்தாலும் சரி, பரவாயில்ல. நீ கிளம்பு. நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். ஓகே ஆண்டி. வா. பாய். ஓகே கிலா. அம்மா, அம்மா, ஆண்டி, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? அகிலா, அம்மா. அக்கா, ஐயோ, அத்தை, அம்மா, உங்களுக்கு எதுவும் ஆகலையே? இல்ல, ஒண்ணும் ஆகல. என்னாச்சு ஆண்டி? கால் ஏதோ தட்டி. என்னாச்சு?
இல்ல ஒண்ணும் இல்லைங்க, கால் ஏதோ லைட்டா ஸ்லிப் ஆயிடுச்சு. சரி கொஞ்சம் இருங்கம்மா. ஸ்டெப் மேல கால் தெரியாம இடிச்சிருச்சு. இந்தாங்கம்மா தண்ணி குடிங்க. போதும்மா. அம்மா கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போங்க. எதுக்கு? இல்ல சகுனம் கொஞ்சம். நான் போறது கோவிலுக்கு, அதுக்கு சகுனம் எல்லாம் பார்க்க முடியுமா? ஒண்ணும் ஆகாது, நமக்கு கடவுள் இருக்கான். கோவிலுக்கு நீயும் வரியா பார்வதி? இல்லம்மா, அது வந்து நான் இன்னும் ரெடி ஆகல. பரவாயில்ல, சரி போலாமா? போலாம். வரேங்க. சரி. அத்தை, பார்வதியை விட இந்த பெரிய அத்தை தான் சகுன சாங்கியம் எல்லாம் அதிகமா பாப்பாங்க. இப்ப என்ன இப்படி சொல்லிட்டு போறாங்க? பெரியத்த விரக்தியின் எல்லையில இருக்காங்க. இதெல்லாம் இப்ப பார்க்க மாட்டாங்க. நீ வாடி. கடவுளே, கோவிலுக்கு புறப்பட்டு போகும்போது வாசக்கால் தடுக்கி விட்டது அபசகுணமா இருக்கு. ஏன் மேல இருக்கிற வெறுப்புல அம்மா பரிகாரத்தை கூட வேண்டான்னு சொல்லிட்டு போறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அவங்க நல்லபடியா வீடு வந்து சேரணும். அகில அம்மாவை நீதான் பாத்துக்கணும். போலாமா? போலாம். வாங்கோ. வணக்கம். நமஸ்காரம். ம். யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்? குடு, சாமி பேருக்கே பண்ணிடுங்க. சக குடும்பானாம் க்ஷேமஸ்தைர்ய ஆயுராரோக்கிய ஐஸ்வர்யாபிவிருத்தியர்த்தம் ஸ்ரீமதே மகாமாரி அம்பிகாயை பாதாரவிந்தயோகோ பூஜனம் கரிஷ்யே. ஓம் கௌரி விமாய சலீலா நிஷாதக்ஷக்ரத்யேகபதே திவதே ச சதுஷ்பதே அஷ்டாபதே நவபதே பபூவஷி சகஸ்ராரக்ஷரா பரமோத்வ்யோமன் ஸ்ரீமதே மகாமாரி அம்பிகாயை நமோ நமः. இதம் கற்பூர நீராஜனம் தரிசயாமி. श्रीर्वर्चस्वमायुष्यमारोग्यमावीतात् शोभमानं महीयते.
தானியம் தனம் பசும் பகவத்ரலாபம் சதசம்வத்சரம் தீர்க்கமாயுः சர்வாவிஷ்டபலதாக சித்திரஸ்து. தாங்கோ. தேங்க்ஸ். மா, சாயந்தரம் அம்மனுக்கு ஸ்பெஷல் பூஜை இருக்குமா. பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரசாதத்தை வீட்டுக்கே கொடுத்து அனுப்புறேம்மா. ரொம்ப சந்தோஷம் சாமி. நான் சொன்னது ஞாபகம் வச்சுங்க. அது பிறகு செஞ்சிடுங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஒரு முக்கியமான விஷயம், நான் சொன்ன பிறகு பரிகாரம் செஞ்சிடுங்க. நல்லது, போயிட்டு வாங்க. குருஜி, குருஜி. வணக்கம் குருஜி. வணக்கம்மா. வணக்கம் குருஜி. நல்லா இருங்க. குருஜி சொல்லுங்கம்மா. பரம்பரை வாழ் மேல நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. நானும் கேள்விப்பட்டேன். அது விஷயமா நானே உங்களை வந்து பார்க்கலாம்னு நினைச்சேன். கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்ற முடியாம போச்சுன்னு என் மனசுல ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருக்கு. பரம்பரை வாழ் மேல செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றலன்னா அது குடும்பத்துக்கு ஆபத்தா முடியும்னு நீங்க சொல்லிருக்கீங்க. உங்க பேச்சை கேட்காம அவசரப்பட்டு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ என் நிம்மதியே போச்சு. மன அமைதிக்காக ஒரு வாரம் கிராமத்துல போய் இருந்துட்டு வந்தும் கூட என் மனசுல ஒரு நிம்மதியும் இல்ல குருஜி. நான் திரும்பி வந்ததுல இருந்து ஒரு சோதனைக்கு மேல ஒரு சோதனை வந்துகிட்டே இருக்கு. பிரச்சனைகள் முடியவே மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னே தெரியல. நீங்க மனசு போட்டு குழப்பிக்க வேண்டாமா. பரம்பரை வாழ் மேல செய்து கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற முடியாம போனதுக்கு பரிகார பூஜை இருக்கு. அந்த பரிகார பூஜையை பண்ணிட்டா உங்க மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். கண்டிப்பா அந்த பூஜையை பண்ணா நல்லதே நடக்குமா. சரிங்க குருஜி. அந்த பரிகார பூஜைய எப்ப வச்சுக்கலாம், எங்க பண்ணணும்? உங்க வீட்டுல வச்சுதான் பண்ணணும். மகாலய அமாவாசை வருது, அன்னைக்கே அந்த பூஜையை வச்சுட்டா ரொம்ப விசேஷமா இருக்கும். சரிங்க குருஜி, நீங்க சொன்ன அந்த நாள்லயே பூஜையை வச்சுக்கலாம். நல்லது. அப்ப நாளைக்கு நான் வீட்டுக்கு வந்து மத்த விவரங்களை சொல்றேன். சரி, நான் வரட்டுமா? வாங்க வரமா குருஜி. வரமா. நம்ம பிரகாரம் சுத்தலாம்.
அம்மா இந்த மரக்கில உங்க மேல விழாம இருக்கிறதுக்கு தாமா அந்த ஆளு கைய பிடிச்சிருந்தாரு. அதுக்காக என் கையை எதுக்கு பிடிச்சு இழுக்கணும்? நான் ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி. என் மேல யாரும் கை வைக்க முடியாது. உன்னை எல்லாம் என்ன சொல்ற? மாமா அவனால பேச முடியாதுமா. உண்மையாவே அவனுக்கு பேச்சு வராதுமா. என்ன மன்னிச்சுக்கோ தம்பி. எனக்கு தெரியல, நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன். இவ்ளோ பெரிய ஆபத்துல இருந்து உன்னால பேச முடியலனாலும் நீ என்ன தைரியமா காப்பாத்திருக்க. நான் உனக்கு ஏதாவது செய்யணும். என்னப்பா வேணும் கேளு. என்ன வேற ஏதாவது வேணுமா? என்னங்க சொல்றாரு? அது வந்து அவ என்ன சொல்றானா, ரொம்ப நாள் வேலை இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காமா. ஏதாவது வேலை இருந்தா கொடுங்கன்னு கேக்குறாமா. ஓ, உனக்கு வேலை வேணுமா? பாவம் ஆண்டி, உங்க உயிரையும் காப்பாத்திருக்காரு. ஏதாவது வேலை போட்டு கொடுக்கலாமா? சரி, எந்த வேலை கொடுத்தாலும் செய்வியா?